ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோங்க. என்ன அப்படின்னு சொன்னால் பாலக்கீரை போட்டு பருப்பு போட்டு குழம்பு பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இது ஒயிட் ரைஸோட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பாலக்கீரை வந்துட்டு நான் ஒரு கட்டு வந்துட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. எப்போவுமே கழுவிட்டு தாங்க நறுக்கணும் கீரைகளெல்லாம். ஏன்னா அந்த கீரையில் இருக்க சத்துக்கெல்லாம் வெளியேறிடும். ஒரு சிலர் வந்து நறுக்கிட்டு கழுவாங்க, நறுக்கிட்டு கழுவக்கூடாது. இப்போ வந்துட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு மண் சட்டியில் வந்துட்டு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். மண் சட்டி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை கலர் வந்து மாறாமல் இருக்கும். அடுத்து வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ வந்துட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி கழுவி ஊற்றியாச்சு. இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இது வந்துட்டு குழம்பு மாதிரி செய்கிறதுனால இது வந்துட்டு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பருப்பு தக்காளி இந்த கீரை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ நிறைய இருக்க மாதிரி இருக்கா. ஆனால் வெந்து முடிச்சப்பனே ரொம்பவே கொஞ்சமாயிரும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு முன்னாடி நம்ம சேர்க்குறனால வந்துட்டு கீரையோட பச்சை கலர் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதான் சேர்க்கணுன்றதுலாம் இல்லை. இப்போ குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு சீரகம் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை குழம்புக்கு பாலக்கீரை குழம்புக்கு தாளிப்பு தாங்க ரொம்பவே முக்கியம். இப்போ தாளிக்கிற கரண்டி வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால அடிக்கடி நம்ம வந்துட்டு இந்த கீரை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. எண்ணெய் காஞ்சி வந்த உடனேயே இப்போ மிளகாய் வத்தல் வாசனைக்காக மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சுங்க. அது நல்லா செவந்து வரட்டும். இப்போ சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த கீரை குழம்புக்கு வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா அது வதங்கி வந்துருச்சு. கோல்டன் கலர் அளவுக்கு வந்துட்டு வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்பவே அருமையான சப்பாத்தி கூட ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு தாளிக்கிறதோடு சேர்த்தாச்சு. கம்மன் வாசனையோட அவ்வளவு டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.